பார்த்தீங்கன்னா வேளச்சேரியிலிருந்து பள்ளிக்கரணை போகிற ரோட்டில் இருக்கக்கூடிய தோஸ்து தூத்துக்குடி பரோட்டா அந்த கடையில் தான் இருக்கேன். நீங்கள் ஒரு பரோட்டா லவரா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா பரோட்டாவில் போடக்கூடிய அந்த சால்னாவோட லவரா, உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் போக சீரக சம்பா அரிசியில் வந்து பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா, சைனீஸ் ஃபுட்டோட சேர்த்து சாப்பிடணும் ஆசையாக இருக்கா, உங்களுக்கான எக்ஸாக்ட் ஸ்பாட் தான் அது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான சால்னாலாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நிறைய வெரைட்டியான பரோட்டா, எஸ்பெஷலாக பொரிச்ச பரோட்டாக்கு பயங்கர பாப்புலர்னு கேள்விப்பட்டேன். அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். இங்கே எப்படியெல்லாம் வந்து பரோட்டாவை குக் பண்ணுறாங்க, அந்த சால்னால என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அண்ட் அந்த சீரக சம்பா அரிசியில் செய்யக்கூடிய அந்த பிரியாணி எப்படி இருக்குது, இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி சுட சுட அப்படியே கொடுக்க காத்துட்ருக்கேன். வாங்க. சார், மத்தியான டைம் யூஸ்வலாக பரோட்டா மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுலாம் ஈவினிங் டைம் அந்த மாதிரி தான். மத்தியானம் மோஸ்ட்லி ரைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் கடையில் மத்தியானமும் பயங்கர கூட்டமாக இருக்குது, எப்படி? இல்லை சார், ஆக்சுவலாக நம்ம கடை நேம் தூத்துக்குடி பரோட்டா தான் கடை நேமே வந்து. ஸோ அதனால் பரோட்டா ப்ரிஃபரன்ஸ் அதிகம் இங்கே. மோஸ்ட்டாக இங்கே வரவங்க எல்லாமே பரோட்டாக்கு தான் ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்போயுமே லஞ்ச் டைமில் எப்போயுமே வந்து எப்போ வந்தாலும் பரோட்டா தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்த டிஷ் மூவ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் பரோட்டா தான் நம்ம இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கோம். தூத்துக்குடி ஸ்டைலில் பொரிச்ச பரோட்டா கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் டேஸ்ட் அதை தேடி வருவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 வகையான சால்னாஸ்லாம் இருக்குது. அந்த டேஸ்ட்டுக்காக எல்லாம் தேடி வரது தான் கூட்டுவாங்க. தூத்துக்குடி பரோட்டானால தான் அவங்க கடை பேரை வச்சிட்டிங்களா? ஆமாம் ஆமாம். எவ்வளோ வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 1.5 years ஆகுது. 1.5 years ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. பரோட்டா போக வேறு என்னெல்லாம் கொடுக்குறீங்க? சீரக சம்பா பிரியாணி ஐட்டமில் சீரக சம்பா மட்டும்தான் எப்பயுமே வந்து சீரக சம்பா போடுவோம். இதெல்லாம் தூத்துக்குடின்றதுனால அங்கே இருக்க ரைஸே மூவ் பண்ணுறதுனால சீரக சம்பாவே தான் கொடுத்துட்ருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ரைஸு, நூடுல்ஸு, இந்த ஐட்டம் தான். பரோட்டாவில் ஒரு 5-6 வகை இருக்குது. பொரிச்ச பரோட்டா, நாம பரோட்டா, வீச்சு, லாப்பா, கொத்து பரோட்டா இருக்குது. ஈவினிங்கில் வந்தீங்கன்னா தோசை கிடைக்கும். ப்ளைன் தோசை, ஆனியன் தோசை, கறி தோசை, அந்த மாதிரி ஐட்டம்னு ஈவினிங்கில் கிடைக்கும். கடை என்ன டைம் ஓப்பன்? மார்னிங் வந்து 12 o'clock ஓப்பன் ஆகுதுன்னா நைட் 11 o'clock வரைக்கும் கண்டினியூஸாகவே இருக்குது. கடையோட லேண்ட்மார்க் என்ன சொல்லுவீங்க? அப்படி பார்த்தீங்கன்னா வேளச்சேரி டு பள்ளிக்கரணை போகிற ரூட்டில் கைவெளி சிக்னல் இருக்கும். விஜயநகர் பீச் டவுனில் ஏன்னா கைவெளி சிக்னல் இருக்கும். அங்கேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா ரைட் சைடில் கடை இருக்குது. பரோட்டாவோட காஸ்ட்டில் எப்படி? 15 rupees தான். ஒரு பரோட்டா 15 ரூபா தான். அது அப்போதுலேருந்து நாங்கள் கடை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதே ப்ரைஸ் தான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எந்த சேஞ்சஸ் இல்லை. நார்மல் பரோட்டாவும் அதே ப்ரைஸ் தான், பொரிச்ச பரோட்டாவும் அதே ப்ரைஸ் தான். சால்னா 5 வகையான சால்னா இருக்குன்னு சொன்னீங்க, என்னென்ன வெரைட்டி அதெல்லாம்? சிக்கன் சால்னா இருக்குது, மட்டன் சால்னா. இது வந்து நார்மலாக சால்னா கொடுக்குறது. அதில் சைட் டிஷ்ஷாக கிரேவி மாதிரி நாங்கள் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஈரல் சால்னா, ஈரல் கிரேவி இருக்குது, காடை கிரேவி இருக்குது, சிக்கன் சுக்கா கிரேவி இருக்குது. அந்த ஐட்டம் எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இந்த சிக்கன் சால்னா, மட்டன் சால்னாவும் நார்மலாக தனியாக கொடுத்துட்டு அது மேலே வந்து சால்னாலாம் போட்டு ப்ரொவைட் பண்ணுவோம் எல்லாருக்கும். சூப்பர். ஸோ நீங்கள் கேட்கும்போது நாக்கில் எச்சி வருது. எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சுட லைவ் அப்படி கொடுக்குறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பரோட்டாவை நம்ம கல்லில் போகிறத பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வடச்சட்டியில் போட்டு பொரிக்கிறாங்க. அண்ட் பொரிச்ச பரோட்டாவுடைய ப்ராடக்ட் ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். மாஸ்டர், எதனால் இதை வந்து நீங்கள் வடச்சட்டியில் போட்டு பொரிக்கிறீங்க? இல்லைண்ணா, இது வந்து பொரிச்ச பரோட்டா வந்து ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுவாங்க. இது யூஸ்வலாக எப்படின்னா தூத்துக்குடி ஸ்டைலில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பரோட்டா மட்டும் தான் கிடைக்குதுன்னு பார்த்தா அங்கே பிரியாணி இருக்குதுங்கிறாங்க. சரி, பிரியாணி நிறுத்திப்பாங்கன்னு பார்த்தா இங்கே சிக்கன் ரைஸ் வந்து சைனீஸ் ஐட்டமாக வித்துட்டு இருக்காங்க. சிக்கன் இருக்குது. பையா, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது சைனீஸில்? Chinese name is chili chicken, 65 lollipop, garlic chicken, pepper chicken, manchurian, சிக்கன் ரைஸ், chicken noodles, எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சைனீஸ் ஐட்டம் சாப்பிட்ணுன்னாலும் சரி, நீங்கள் ஒரு பரோட்டா லவராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பிரியாணி லவராக இருக்கீங்க, பாஸ்மதி தாண்டி நீங்கள் ஜீரக சம்பா டேஸ்ட் பண்ண விரும்புறீங்க, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புளுக்குமே பெஸ்ட் ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தூத்துக்குடி பரோட்டா தான். சென்னையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி இருக்கும். நிறைய இடத்துல 99% பாஸ்மதி ரைஸ் போக இந்த ஜீரக சம்பா அரிசிலாம் போனால் நாங்கள் கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் போக வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சென்னையில் கொடுக்குறீங்க. ஸோ இந்த பாஸ்மதி ரைஸ் தவிர இந்த ஜீரக சம்பாவில் என்ன டேஸ்ட் இருக்குது அண்ட் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுறீங்களா? வா, பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அந்த அரிசி நடுவில் ஆரஞ்சு பச்சை கலரில் இருக்குது. அதில் என்னது? ஆக்சுவலாக சீரக சம்பான்றது கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான். இங்கே பக்கத்தில் போனாவே 2, 3, 5, 6, 7 கடை இருக்குது. எங்கேயுமே சீரக சம்பா கிடைக்காது. எங்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். இதில் வந்து ப்ரௌன் கலர் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, இது மக்களை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த கலர். அந்த ஒரு மாதிரி லைட்டாக போடுவோம். அந்த கலர் தான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் இல்லை. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த பிரியாணி ரேட் கொடுக்குறீங்க 120. ஒரு சிக்கன் பிரியாணி 120. நார்மலாக அதே ரேட்டு தான். கொஞ்சம் வந்து அங்கே இருக்க மாதிரி கொஞ்சம் காரமாக இருக்கும் பிரியாணி. நார்மல் பிரியாணி இல்லாமல் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சார். ஸோ யூஸ்வலாக நீங்கள் பரோட்டா லவரா இல்லை தூத்துக்குடி போய் பரோட்டா சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை ப்ரோ, தூத்துக்குடி போயெல்லாம் சாப்பிட்டதில்லை, இங்கே தான் சாப்பிட்ருக்கேன். இங்கே சாப்பிட்டது இருக்கு, நல்லா இருக்கு. நீங்கள் ரெகுலர் கஸ்டமரா? ரெகுலர் கஸ்டமர் தான். ஸோ இந்த இருக்கக்கூடிய பரோட்டாவில் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க?
புரியல. பரோட்டாவில் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே பொரிச்ச பரோட்டா இருக்குது, நார்மல் பரோட்டா இருக்குது. நாங்கள் பொரிச்ச பரோட்டா நினைப்போம். வெரைட்டி ஆஃப் பரோட்டாஸ் இருக்குது இல்லையா? இப்படி நீங்கள் யூஸ்வலாக பரோட்டா லவரா இல்லை எப்படி நீங்கள் தூத்துக்குடி பரோட்டாங்கிறப்போ தூத்துக்குடி பரோட்டாவில் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்த்து வந்திருக்கீங்க? அப்படி இல்லை ப்ரோ, இது பிரியாணி சாப்பிட்டா பொரிச்ச பரோட்டா அங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் ட்ரை. ஆமாம் ப்ரோ. பொரிச்ச பரோட்டாவா? அதனால நல்லா இருக்குது. அது நல்லா இருக்குது. நல்லா ஃபஸ்ட் டைம் வரீங்க பரோட்டா. நீங்கள் யூஸ்வல் தூத்துக்குடியில் பரோட்டா டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா ஆல்ரெடி, இல்லை இந்த ஷாப்பில் முன்னாடி டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க? இல்லை, இங்கே தான் ஃபஸ்ட் டைம். இந்த ஷாப்பில் ஷாப்புக்கு ஃபஸ்ட் டைம் இல்லை, இங்கே ஆல்ரெடி வந்திருக்கோம். நீங்கள் மற்ற கடையில் இருக்கக்கூடிய பரோட்டா கம்பேர் பண்ணுறப்போ இங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த கிரேவி நல்லா இருக்கும். கிரேவி நல்லா இருக்கும். பரோட்டாவில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து பொரிச்ச பரோட்டா, நார்மல் பரோட்டா, இது ரெண்டு டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைனலாக வந்து நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் வந்துட்டு இருக்காரு. பயங்கர எம்மியான பரோட்டா, இந்த பொரிச்ச பரோட்டா சால்னாவோட ஊற்றி எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க. வேற லெவல். என்ன சால்னா ஊற்றிருக்கீங்க? ஆக்சுவலாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 5 வகையான சால்னா எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறது இப்படி தான். 5 வகையான சால்னாவும் இருக்கும். சிக்கன், மட்டன், ஈரல், காடை எல்லாமே இந்த சால்னா மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்போம். கம்பல்சரி ஒரு பரோட்டா வாங்கினாலும் அந்த டேஸ்ட் கொடுக்கணும், கம்பல்சரி கொடுக்கணும். சூப்பர் சூப்பர். ஸோ நமக்கு வந்து நல்லா வந்து கொத்து பண்ணி அந்த பரோட்டாவை சால்னாவோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த சால்னா அந்த பரோட்டாக்கு தனி டேஸ்ட் கொடுக்குது. வேற லெவல் எடுத்துகிட்டு போகுது. இந்த பரோட்டா ரொம்ப கிறிஸ்பியாக வேறு இருக்கா, அல்டிமேட்டாக இருக்கு. ஸோ வந்து நமக்கு சீரக சம்பா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, லெக் பீஸோட முட்டையோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்முடைய சிக்கன் பிரியாணிக்கு ஆனியன் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சால்னாவை தான் வந்து இவங்க சீரக சம்பா பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இது எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் சால்னாவை கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஆனியன் எடுத்து போட்டு ஆனியனு, சால்னா ப்ளஸ் பிரியாணி. நான் சென்னையில் டேஸ்ட் பண்ணாத பிரியாணியே கிடையாது. எப்படா இவ்வளோ வருஷம் இந்த பிரியாணி நான் மிஸ் பண்ணாங்கிறது எனக்கு தெரியல. இனிமேல் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சு இங்கே வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் ஜீரக சம்பா ரைஸில் ஒரு பிரியாணி டேஸ்ட் பண்ணியே ஆகணும். எங்கேயோ கொண்டு போகுதுங்க. இது டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு வேறு எதை பற்றி யோசிக்க தோணல. அந்த அளவுக்கு 100/100 கொடுக்கலாம் மார்க்கு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அது நான் ஸ்பைசி ஃபுட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிட்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தோஸ்த் தூத்துக்குடி பரோட்டாவில் பரோட்டா, இப்போ பொரிச்ச பரோட்டா, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ரேராக இருக்கும் ஷாப்ஸில். அதெல்லாம் இங்கே தான் டேஸ்ட் பண்ணலாம். பரோட்டா போக ஸ்பெஷலான ஐட்டம் நம்மளோட சீரக சம்பா பிரியாணி. அது போக உங்களுக்கு சைனீஸ் ஐட்டம்ஸில் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்களா? அண்ட் உங்களுக்கு ஏகப்பட்ட சால்னா, 5 வகையான சால்னா அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சால்னா தான் பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கும் டேஸ்ட் கொடுக்குது, அதே சமயம் பிரியாணிக்கும் டேஸ்ட் கொடுக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா டிஷ்ஷஸுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய நிறையா ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெலாம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய புதுவிதமான ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சுட அப்டேட் கொடுக்க காத்துட்ருக்கேன். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பிஹைண்ட் ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் டாடா சைனிங் அப்புறம் விஜய் கார்த்திக்.